கன்னிராசினரை வாழ்க்கையில நிறைய சங்கடத்தை பார்த்துட்டு வரீங்க சமீப காலத்துல. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் அப்படியே பசுமையா இருக்கு, மறுநேரம் அப்படியே எதிர்மறையா இருக்கு. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பொதுவாக திட்டம் போடுவீங்க, எல்லாவற்றிலையும் நீங்க நிதானமா தான் செயல்படுவீங்க. ஆனா பிடிவாதம் என்பது உங்கள்ட்ட அழுத்தமாக இருக்கும். ஒரு எடுத்த வேலையை முடிக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இந்த நேரத்தில் யாரையும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ற எண்ணம் உங்களுக்கு வராது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க என்பது உறுதியானவர்கள் நீங்க. அப்போ எல்லாவற்றிலும் இப்படித்தான் போகணும், இதைத்தான் செய்யணும், நான் இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது கன்னிராசினருக்கு? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷமான தகவல்கள் கிடைக்கும். நிம்மதி என்பது இருக்கும், பணப்புழக்கம் என்பது இருக்கும். சந்தோஷம், நிம்மதி, பணப்புழக்கம், ஆரோக்கியம் எல்லாம் இருந்தாலும் குழப்பம் என்பதும் மறுபக்கம் இருந்து கொண்டிருக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அந்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை மதியம், புதன்கிழமை, வியாழக்கிழமை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குங்க. கையில பணப்புழக்கம் இருக்கும், வியாபாரத்தில் ஒரு லாபம் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், வெளியூர் பயணம் ஆதாயம் கொடுக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கடனை அடைக்க முடியும். அப்போ வியாழக்கிழமை வரை யோகமாக இருக்கின்ற போது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 நாட்களை விட வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு மிக மிக யோகமான நாட்களாக இருக்கும். எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பத்தி அற்புதமான நாட்கள் உங்களுக்கு. இந்த வாரத்தின் 7 நாட்களுமே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. உங்களுக்கு லாபாதிபதியே சந்திரன் தான். சந்திரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு, புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு, ராகுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா கன்னிராசினருக்கு இந்த வாரம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாகவே சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அரசு வழி முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வரவே வராது என்று நினைத்த பணம் கைக்கு வரும். இந்த தொழில முடங்கிவிடும், நமக்கு எதிர்பார்த்த பணம் வராது, நம்முடைய முதலீட்டில் தடை ஏற்பட்டு விடும் என்று நினைத்திருந்த நிலையில் கூட அந்த தொழில் கையில் எடுத்த தொழிலில் ஆதாயம் கூடும். அப்போ பணப்புழக்கம் என்பது இந்த வாரத்தில் இருக்கும். வெளியூர் பயணம் ஆதாயம் கொடுக்கும், அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புதன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது புதிய இடத்தை வாங்குவது, வீடு வாங்குவது. புரியுதுங்களா? ஆடி மாதமாக இருந்தாலும் இப்போ அதெல்லாம் கிடையாது, மக்கள் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ வாங்கன்னு நினைச்சா வாங்கிடுவாங்க. அப்போ புதிய இடம் வாங்குவதற்கும் புதிய வீடு வாங்குவதற்கும் இந்த வாரத்தில் சிலருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயமா வாங்குவீங்க. ராகு 6ஆம் இடத்துல உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தோடு நடமாட வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கிரகம் சமீப காலத்தில் ராகு தான். அந்த 6ஆம் இடத்து ராகு தான் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறார், அதிகமான சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார், நினைத்ததை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. 6ஆம் இடத்து ராகு உங்களை பாதுகாப்பார். நோய் நொடிகள் இல்லாத நிலை இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத நிலை இருக்கும், வழக்கு இல்லாத நிலை இருக்கும், எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய நிலை இருக்கும் 6ஆம் இடத்து ராகுவினால். அப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வாரம். சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணார் கண்டக சனியாக. அந்த கண்டக சனி பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்ப சனி வக்ரம் அடைந்திருப்பது உங்களுக்கு மீண்டும் ஒரு நட்பு வட்டத்தில் ஒரு இணக்கமான நிலையினையும் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலையிலும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். குலதெய்வத்தை வழிபடுவது மேலும் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். மீண்டும்